வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொடம்புளி 1/4 கிலோவும் சீமை புளி 1/4 கிலோவும் எடுத்திருக்கேன். நார்மல் புளி இது ரெண்டையும் நம்ம எப்படி ஊற வச்சு வேக வச்சு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 1/4 கிலோ கொடம்புளி எடுக்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ கொடம்புளி, 1/4 கிலோ நம்ம நார்மல் புளி. இது எதுக்கு இதை சேர்க்குறோம் அப்படின்னா, வெறும் கொடம்புளியே நம்ம பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம். அது ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு கொடம்புளியோட அந்த புகை ஸ்மெல் பிடிக்கிறதில்ல. அதனால் நான் சீமை புளியும் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அந்த புளியில் இருக்க நார், அந்த தூசி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். 1/4 கிலோ இங்கே இருங்க. அதில் இருந்த தூசி, நரம்பு, இதெல்லாம் எல்லாமே எடுத்துட்டேன்னா நம்ம வேக வச்சு அரைக்க போகிறோம். அதனால் இந்த நரம்பெல்லாம் நமக்கு தேவைப்படாது, அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நான் கொடம்புளியை நல்லா 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் அது பழுக்கிறதுக்காக புகை போடுவாங்க. அதில் இருக்க அந்த தூசி எல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், அதோட விதையும் அதிலே இருந்திருக்குது. அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு நைட்டு ஃபுல்லாக இதை சோக் பண்ணி வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நைட் ஃபுல்லாக இது ஊறட்டும். காலையில் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், மறுநாள் காலையில் கல் மாதிரி இருந்தது. இப்போ நல்லா ஊறி ரப்பர் மாதிரி வந்துடுச்சு. இப்படி இருந்தால் கூட நம்ம கரைச்சோம்னா இது கரையாது, வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம இந்த மாதிரி குக்கரில் போட்டு நல்லா அவிச்சிட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த பேஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கூட வீணாகாது. ரொம்ப நாளைக்கு கெடவும் கெடாது. இப்போ நார்மல் புளியை நம்ம ஒரு தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் மண் இதெல்லாம் இருக்கும். நம்ம ஒரு தடவை அலசிட்டோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ சுத்தமாக எடுத்துகிட்டு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா ஒரு 10 விசிலுக்கிட்ட நான் வச்சுக்கிட்டேன். 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. நான் இப்போ மூடி போட்டுட்டேன். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டு போட்டுக்கலாம். 10 விசில் வந்துருச்சுங்க. எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். பாருங்க, நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆற வச்சுருங்க. ஒர்க்கிங் உமன்ஸு இந்தமாரி எங்கேயாவது ஒரு அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா புளி ஊற வச்சு அரைக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம 1 ஸ்பூன் போட்டு நம்ம குழம்பு வச்சா கூட நல்லா புளிப்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது மாதிரி அரைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் எண்ணெய் சட்டியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மறுபடியும் இதை செகண்ட் டைமும் குக் பண்ணுறதுனால நல்லா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் நிறைய செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்ப நாள் வரும். இன்னமும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சோம்னாக்க நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் மறந்துட்டோம்னா கூட அது கெட்டு போகவே வாய்ப்பு இல்லை. நீங்கள் இதே மாதிரி கொடம்புளியை மட்டும் தனியாக வேக வச்சு உப்பு சேர்க்காமல் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டயட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொடம்புளி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நம்ம பக்கத்தில் கிடைக்காது. கேரளா சைடு தான் அதிகம் கிடைக்கும். நம்ம சைடும் நாட்டு மருந்து கடைங்கள்லாம் இதோட விலையை பார்த்திங்கன்னா 1 கிலோ 600 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இது கேரளாவில் நம்மளுக்கு 300-350க்கு கிடைக்கிது. என் பையனோட ஃப்ரெண்டு கேரளாவில் இருக்கார். அவங்க அம்மா தான் எனக்கு இந்த கொடம்புளி வாங்கி கொடுத்து விட்டாங்க. நீங்கள் அந்தமாரி எங்கே கிடைக்குதோ வாங்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த சீமை புளியை விட பல மடங்கு சத்து நிறைந்தது. நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 1 இயர் வரைக்கும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.